ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நெல்லிக்காய் ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அதனால அலசிட்டு நல்லா தண்ணி வடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இடிக்கல்ல சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு, மல்லி, மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் நம்ம இடிச்சு வச்சிருக்க வெங்காயம், தக்காளியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பருப்பும் நெல்லிக்காயும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு நல்லா தண்ணியை நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டீங்கன்னா நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிரும்.